பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தெய்வ பிரசன்னம், தெய்வ வல்லமை உங்களை நிரப்புவதாக. இன்றைக்கு பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனப்படி, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்னைக்கு இந்த பொறுமை நம்ம வாழ்க்கை நிறைய பேருக்கு இல்லாததுனால ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். யாக்கோபு 1:11 சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான் என்று எண்ணுகிறோமே. அப்போ பொறுமையா யார் இருந்தார்களோ அவர்கள் பாக்கியத்தை அவர்கள் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க 6:15, அவன் பொறுமையாக காத்திருந்து அடிப்படும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாக. அப்ப பொறுமை என்பது அது அதிசயங்களை கொண்டு வரக்கூடியது இருக்கு. அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க 38ஆம் வசனத்தை படிக்கும் போது 36ஆம் வசனத்துல அங்கே பொறுமை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. தேவ மக்களை, இந்த பொறுமையை குறித்து ஒரு பெரிய படிப்பினை அப்போஸ்தலன் பவுல் தன் நிருபங்கள் எழுதுகிறார். அது பொறுமையை குறித்து நம்ம பார்க்கும்போது பல இடங்களிலே, கிட்டத்தட்ட 11 இடங்களிலே நீடிய பொறுமை என்று அந்த பொறுமை குறித்து எழுதுகிறார். அந்த பொறுமை நமக்குள்ள இருக்கும் என்றால் தேவனோட சித்தத்தை, அந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமையா இருக்க வேண்டும். அங்க 2 தோசனைக்குள்ள 3ஆம் அதிகாரம் சொல்கிற கிறிஸ்துவின் பொறுமை. இயேசு எப்படி தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தார். தேவ சித்தத்தை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவருக்குள்ளே அந்த பொறுமை பூரணமாக இருந்தது. தேவ மக்களே, நமக்கு எப்படிப்பட்ட பொறுமையாக இருக்க வேண்டும்? அங்கே நீங்க வாசிப்பீர் என்றால் 2 Corinthians 6:14 அழகாக சொல்கிறது, மிகுந்த பொறுமை. இந்த பொறுமை எப்படி இருக்கணுமா? மிகுந்து இருக்கணும். எல்லாத்துடைய அன்பு, பாசம், இரக்கம், தயவு எல்லாவற்றை விட பொறுமை நமக்குள்ளே அது மிகுந்து இருக்க வேண்டும் அப்படி எழுதுகிறார். 2வது என்ன சொல்றாங்க, கலாத்தியர் 5:22 நீடிய பொறுமை. இந்த பொறுமை ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரம் இல்ல, அந்த பொறுமை பல வருஷங்களாய் நமக்குள்ளே நீண்டு இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிற எந்த விஷயமா அந்த விஷயத்துக்காக பொறுமை நீண்டு இருக்க வேண்டும் அப்படி என்று அந்த பொறுமையை குறித்து எழுதுகிறார். இன்னும் 1 தோசனைகளை 1 வாசிக்கும் போது எல்லா பொறுமையில பல வெரைட்டிஸ்லாம் இருக்கு. எதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். ஒரு சில விஷயத்துல பொறுமையா இருக்கும், அடுத்த விஷயத்துக்கு கோபம் வந்துடும். அவங்க சொல்றாரு பாருங்க, என்னவா, எல்லா பொறுமை உடையவர்களாக இருங்கள். இன்னும் கூட ஒரு படி கீழே போகும்போது 1:2 வாசிக்கும் போது எப்படி நம்பிக்கையிலே, நம்ம நம்பி இருக்கிற விஷயத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். எதற்காக நம்ம எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையிலே நீ நானும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வேறு சொல்றது. அருமையானவர்களே, இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுமோ அது பூரணத்தை கொண்டு போகுமா. எபிரேயர் 12:1 சொல்றது, பொறுமையோடு ஓடணுமா. எப்படி ஓடணும்? இன்னைக்கு நிறைய பேர் எடுத்த கவுத்தன் ஓடுவாங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில எவ்வளவு பேர் அழகாய் ஆரம்பித்த இந்த விசுவாச மார்க்கம், விசுவாச பாதை தடுமாறி வேறு பாதையாய் போனதுக்கு என்ன காரணம்? அவர்கள் எதற்காக அழைத்தார்களோ அந்த அழைப்பிலே பொறுமையாய் ஓடாமல் அவசரகதியாய் ஓடி அவன் வாழ்க்கையில அந்த அந்த லட்சியத்தை அவர்கள் எழுந்தவர்களாய் மாறுகிறார்கள். தேவ மக்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டுமா? எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுவதிலே நாம் பொறுமையாக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நீங்க லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது அந்த 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 7:9 படிச்சு போதா 9 படிக்கும் போதா, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீ ஜெபம் பண்றியா? நீ எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்ப? எவ்வளவு நாள் கர்த்தரை நம்பி இருப்ப? உடனே நீ கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சில சமயத்தில் பொறுமையாக இருப்பார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை அவர் உள்ளவராக இருக்கிறார். உடனே பதில் வராது. ஏன்னா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறாய் என்பதை. இதைத்தான் சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் முதல்ல ஜபத்தை பற்றி பேசும்போது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தேவ மக்களே, நீ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப ஜபத்திலே நாம் என்ன பண்ணோமா? பொறுமையோடு காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று. 2வது அது லூக்கா 21 நீங்க படிக்கும் போது அங்க சொல்ற, உங்கள் பொறுமை உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள், பொறுமையோடு உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்ற? 2வது, தேவ வருகை, தேவ சித்தத்துக்கு பலவிதமான தடைகள் வரும். ஆனால் இந்த உபத்திரவம், பாடுகள் நடுவிலே பொறுமையோடு இந்த ஆத்மாவை தேவன் வருவார் என்று காத்திருக்கிறவர்கள் தான் அந்த நித்திய வாழ்வை அவர் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள்.
தெய்வ மக்களை உன் வாழ்வில் என் வாழ்விலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் அப்புறம் அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வசனத்தை ரோமர் 15:4 கர்த்தருடைய வசனத்தை பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள. அப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அவனை புடவிட்டதா. அவன் பொறுமையோடு 13 ஆண்டுகள் காத்தான். தேவன் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் யாக்கோபு வாழ்க்கையில யோசேப்பு வாழ்க்கையில அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். வசனம் அவர்களுக்கு பொறுமையை கற்றுத்தந்தது. வசனம் அவங்களுக்கு பொறுமையினால வாழ அவளை வைத்தது. தேவ மக்களே, எந்த பிரசங்கத்தை கேட்கிறியோ, எந்த சத்தியத்தை கேட்கிறியோ, அந்த சத்தியம் நிறைவேறு வரைக்கும் நீ பொறுமையோடு காத்து. அதைத்தான் பெருமை ஒருவர் திறமையிலே, அறிவிலே, புத்தியிலே அவன் பெரிய ஃபேமஸான ஆளா இருந்தாலும், திறமைசாலியா இருந்தாலும் பொறுமை இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. தேவன் செய்வதற்கு, தேவன் சித்தம் கொள்வதற்கு, தேவன் ஆசிர்வதிப்பதற்கு நாம் பொறுமையோடு இருக்காது. யோபுடைய பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறேன். பொறுமையா இருக்கிற வாக்கியம் எழுதியிருக்கிறதே. யோபுடைய பொறுமை அவனை ஆசீர்வதித்ததை நடத்தினது. நாம் அவசர கதியா இல்லாமல் ஆத்திரப்படுவதாக இல்லாதபடி தேவ சமூகத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு காத்திருப்போம். தேவன் நம்மளோடு இருப்பாராக. God bless you. God bless you. Amen.